Greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். I am so happy to be here and address you with God's word. தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I thank the Lord for the blessed psalms that the Lord has given this morning. இந்த காலவேளையிலே தேவன் கொடுத்த சங்கீத பாகத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். The psalmist says, when I hear to go to the temple of God, I am happy of that. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி. How many of you are happy today? எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்ததுல சந்தோஷமா இருக்கீங்க? Can you shout unto the Lord? எல்லா சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. Can you shout unto the Lord once again? இன்னும் ஒரு முறை கூட சத்தமா ஹalleluya Hallelujah. Hallelujah. More than you, our God Almighty is happy of you being in the presence of God. இந்த நாளிலே உங்களை காட்டிலும் தேவ ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருப்பதனாலே தேவன் சந்தோஷம் அடைகிறார். Hallelujah. Hallelujah. Because he has something to speak to you and to deal with you. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட அவர் பேச உங்களை தொட அவர் விரும்புகிறார். I greet the young apostle for the invitation that the Lord has given to me. இந்த நாளிலே அப்போஸ்தலர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I take my regards to you and to the churches for inviting me to be here and to minister to you. இந்த நாளிலே தேவன் இந்த சபையிலே என்னை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே ஊழியத்திற்கு என்னை நிறுத்தினபடியால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Usually as long as I am in India, I never miss my Sunday services. நான் இந்தியா தேசத்திலே ஊழியம் செய்கிற நேரங்களிலே என்னுடைய சபை ஆராதனை நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். But I praise the Lord. This is a privilege the Lord has given. I was so happy and glad to be here. இந்த நாளிலே இங்கே வந்தது நான் பெருமிதம் கொள்கிறேன். காரணம் தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். How many of you are blessed throughout last 2 days? கடந்த 2 நாட்கள் எத்தனை பேருக்கு அந்த கூடுகை ஆசீர்வாதமாக இருந்தது? How many of you are touched by the power of the Holy Spirit? எத்தனை பேர் தேவ ஆவியானவராலே தொடப்பட்டீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. Those who came, they were blessed by the word of God. யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Today also God has something to do with you all who came in the presence of God. இந்த வேளையிலே யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய I போகிறார். praise the Lord for the man of God Joel, and after long years we could come again together to have a fellowship with the Lord. போதகர் ஜோயலுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். अनेक ஆண்டுகள் கழித்து அவரை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். And a couple of years before we were studying together in YWAM. நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் YWAM என்ற ஸ்தாபனத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து படித்தோம். I praise the Lord for Pastor Finney and the family. அதே போல போதகர் ஃபின்னிக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a blessing of the Lord and the anointing of the Lord is upon them to build the kingdom of God. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நம்மேல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The blessing of the Lord is upon them. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கிறது. When you stand with the anointed one, you also will be blessed. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இணைந்து இருப்பீர்கள் என்றால் தேவன் அவர்களோடு உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The people who stood with the Moses, they were blessed by the Lord. யாரெல்லாம் மோசேயோடு நின்றார்களோ தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்தார். Those who stood with them, Joshua, they were blessed by the Lord. யோசுவாவோடு கூட இணைந்து நின்றவர்களை தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்தார். Because they were anointed one. காரணம் அவர்கள் யாரோடு நின்றார்களோ அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Because you are standing with anointed men
of God who has a vision for the kingdom of God. காரணம் அவர்கள் தேவ பிரசன்னத்திலே தேவ தரிசனத்தோடு நிற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். You will be also blessed. அவர்கள் தரிசனத்தோடு நிற்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. சத்தமா ஹalleluya சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Hallelujah. If you believe, say shout unto the Lord. எல்லாரும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்வோமே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Especially I thank the Lord all the hospitalities I have been received after coming here. இங்கே வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட உபசரிப்புகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I will be keep on remembering for this work and for the church. இந்த சபையும் இந்த சபையின் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியங்களையும் நான் நினைவு கூறுவேன். Wherever I go, we have a prayer group. They used to pray for all the churches, even where I visit. நான் எந்தெந்த சபைக்கெல்லாம் போகிறேனோ அந்தந்த சபைக்கெல்லாம் ஜெபிக்க எங்கள் சபையிலே ஒரு ஜெபக்குழுவினர் இருக்கிறார்கள். So I give guarantee you, and this church will be remembered in our prayers. ஆகவே நான் உறுதியாய் சொல்லுகிறேன், இந்த சபை எங்கள் ஜெபத்திலே நினைவு கூறப்படும். Even I remember the promise of God for this nation and for these churches. இந்த சபைகளுக்காக இந்த தேசத்திற்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் நினைவு கூறுகிறேன். The 2025 is going to be a year of blessing for this city and for this church. இந்த சபைக்கும் இந்த பட்டணத்திற்கும் 2025ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் தேவன் மாற்றி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I was praying to the Lord what message I have to give this morning. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். The Lord has given me a clear message for all the people of God and for the church of God. இந்த தேவ சபைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தெளிவான ஒரு தேவ வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். Shall we turn our attention into the word that the Lord has given this morning? இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 16 verse 9. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற 1 Corinthians chapter 16. 1 Corinthians chapter 16 verse 9. 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. A wide door and effective door has been opened to me, but there are many adversaries. இங்கே பெரிய அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். Shall we look unto the Lord in prayer? நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு வார்த்தை. Father in heaven, we come to your presence. பரமபிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Thank you, Lord, for this beautiful sanctuary of God. ஆண்டவரே, இந்த அழகான இந்த தேவ ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, God, for all your purpose and all your promises for this city and for this sanctuary. இந்த சபைக்கும் இந்த பட்டணத்திற்கும் தேவன் வைத்திருக்கிற எல்லா தரிசனங்களுக்காக திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, the great promise that you have for the people who are here today. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற பெரிதான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, you speak to us because the word of God is yours. The people are yours. I am belong to you, Lord. You speak to us. ஆண்டவரே, நான் உம்முடையவன், வந்திருக்கிற ஜனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது, நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். Oh, if you believe that God is going to speak to you today, can you open your mouth and keep praise to the Lord right now? தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள். Oh, I know those who are really filled with the anointing of God, you can speak in tongues and you can pray for a while right now. இந்த வேளையிலே அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். If you want to clap your hands, you can clap your hands. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. For a moment the presence of God is going to take over this place. இன்னும் கொஞ்ச நேரத்திலே தேவ பிரசன்னம் இங்கே ஆளுகை செய்ய போகிறது. Oh, the power of God is going to come upon the people who are desiring to receive the presence of God. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை இந்த வேளையிலே இறங்க போகிறது. Shandala rakababa baba ukamana ramdana retina ragal gamana
Adhuna ragatuna ramal kamara thune reke andara chara jagal kamandura thuna jagal kabirigadagana urra baba 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 shikora baba baba aragal kama ramdhana rikora baba shikira. Oh, come on, come on, come on, come on. Oh, come on. Irakama ramdhane rikora baba baba. Haraba speak in tongues in the Lord. Oh, Rama sheke birashandana ramdana reke bala shaduna raga. Oh, roko baba 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 shikabana ramdana retuna roko baba baba baba. Aradhana riga. Shout unto the Lord. Shout unto the Lord. Don't be silent. Don't be silent. The Holy Spirit is here today. Oh, Jesus. Hallelujah. 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 Father in heaven, we thank you, God, for this day. பரமபிதாவே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit, for your presence. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit, you are going to do great and marvelous things today. இந்த நாளிலே பெரியதும் பயங்கரமான காரியங்கள் எங்கள் மத்தியிலே நீ செய்ய போவதற்கு Lord, we expect great things from you, Lord Jesus. ஆண்டவரே, உம்மிடத்திலே இருந்து பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Lord, I see that you are going to touch some of the people who are here today. ஆண்டவரே, இங்கே இருக்கிற சிலரை தேவனே தொட போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, you are going to challenge some of the people who are here. இங்கே இருக்கிற சிலருக்கு சவால்களை நீர் ஏற்படுத்த போவதற்காக Thank you, Lord, that you are going to make them to enter into the open door for them, Lord. அவர்களுக்காய் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ளே அவர்கள் நுழைய தேவனே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, give us the anointing to break all the power of the enemies. இந்த நாளிலே பிசாசினுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்தெறியக்கூடிய வல்லமையை தேவனீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். Oh devil, you cannot stop anymore thy people who are anointed. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற ஜனங்களை பிசாசே இனியும் நீ தடுத்து நிறுத்த முடியாது. Oh, this is your last days. ஆண்டவரே, இது உம்முடைய கடைசி நாட்களாய் இருக்கிறது. This is the last days of the work of the devil. பிசாசினுடைய கடைசி நாட்களாய் இருக்கிறது. Oh, hallelujah. Hallelujah. Oh, God is going to do something beginning for the people of God. இங்கே தேவ ஜனத்திற்கு சில ஆரம்பங்களை தேவன் ஆரம்பிக்க போகிறார். We give all the glory and honor to you. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus precious name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Hallelujah. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 The Lord is telling, தேவன் விதமாய் சொல்லுகிறார், yes, a wide and effective door is open for me. இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. While we go through this passage, நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது Apostle Paul says about the door has opened for the ministry. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஊழியத்திற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. But today I want to talk to you about which is related to our life and our families. நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இருக்கிற ஒரு வாதலை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. God wants you to believe. தேவன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். A wide door is open. உங்களுக்காய் ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. This is not a simple word. இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. You have to be serious. நீங்கள் இதை உற்சாகமாய் கேட்க You வேண்டும். have to believe it. நீங்கள் இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். Maybe till today, till yesterday, you may be praying, Lord, open the door. நேற்று தினம் வரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருந்திருக்கலாம், ஆண்டவரே ஒரு திறந்த வாசல் எனக்கு வேண்டும் என்று. Lord, open the door for me. Open the door for my family. ஆண்டவரே எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், என் குடும்பத்திற்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். But the Lord Almighty is telling today. ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார். The Spirit of God is telling today. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். You don't need to make no prayer, Lord, to open the door. நீங்கள் இனி வாசலை திறவுங்கள் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. The Lord is telling. தேவன் சொல்லுகிறார். The door is opened. அந்த வாசல் ஏற்கனவே உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. A wide door is opened. அந்த வாசல் அது உங்களுக்காய் பெரிதாய் திறக்கப்பட்டிருக்கிறது. Effective door is open. ஒரு ஆச்சரியமான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது.
How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? You have to believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். All, a door is open for me. எனக்காய் ஒரு வாசல் திறக்கப்பட்டு The இருக்கிறது. door is open for your family. உங்கள் குடும்பத்திற்காய் ஒரு வாசல் The திறக்கப்பட்டு door is இருக்கிறது. open for your generations. உங்கள் தலைமுறைக்காய் ஒரு வாசல் திறக்கப்பட்டு If you இருக்கிறது. believe, give a shout unto the Lord. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமே. Oh Jesus. ஹalleluya. Devil will say, I will not open. பிசாசு சொல்வான் இந்த வாசலை நான் பூட்டி தான் வைப்பேன். But tell devil, no, it is opened. ஆனால் பிசாசை பார்த்து சொல்லுங்க இல்ல அந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. The door is open. அந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. The door of the promise is open. வாக்குத்தத்தத்தின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. The door of the blessing is open. ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. But there are some enemies. ஆனால் அங்கே சில விரோதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are some enemies. சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. This is our responsibility to defeat the enemy. ஆனால் இது நம்மளுடைய பொறுப்பு அந்த சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். When we stand before God rightly, God's power will come and destroy all the enemy that stand before the open door. திறக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாய் நிற்கிற சத்துருவை நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பதாய் நாம் நீதியாய் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. 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 Door is open. தேவன் வாசலை But there are திறந்திருக்கிறார். some enmities. ஆனால் சில எதிரிகள் There இருக்கிறார்கள். are some enemies. சில விரோதிகள் இருக்கிறார்கள். This is the day இந்த நாளிலே the Lord want break down the enemies. தேவன் சத்துருக்களை நிர்மூலமாக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. There are hope. ஒரு சில நம்பிக்கை இருக்கிறது. There are many hopes. நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. We have the expectations. நிறைய எதிர்பார்ப்புகள் The இருக்கிறது. blessing is nearby our hand. நம்மளுடைய கரத்தின் கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. But there are some enemies. ஆனால் சில சத்துருக்களும் இருக்கிறார்கள். Hello. Hallelujah. 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 Do you know who are their enemies? யார் அந்த சத்துரு என்று தெரியுமா? First of all, முதலாவது we ourselves are the enemy. நாமே சத்துருக்களாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Our life, நம்மளுடைய வாழ்க்கை, our dealings, நம்மளுடைய செயல்முறைகள், our disobedience, நம்மளுடைய கீழ்ப்படியாமைகள், our arrogance, நம்மளுடைய எதிர்த்து நிக்கிற காரியங்கள், oh, that is one of the hindrance. அவைகளே வாதல்குள்ளே நுழைய முடியாத தடைகளாய் இருக்கிறது. No, amen. Hallelujah. 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 சத்தமா சொல்லும். The door is open. வாசல் திறக்கப்பட்டு A இருக்கிறது. wide door is open. ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட்டு But இருக்கிறது. who is the enemy? ஆனால் சத்ரு யார்? The devil in me is the enemy. எனக்குள் இருக்கிற சத்ரு, எனக்குள் இருக்கிற பிசாசே அந்த சத்ருவாய் இருக்கிறார். Disobedience is the enemy. கீழ்ப்படியாமை ஒரு சத்ரு. Hello. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 The arrogant spirit is the enemy. சொன்ன காரியங்களை எதிர்த்து நிற்கிறது ஒரு சத்ருவாய் இருக்கிறது. The Lord is telling, தேவன் சொல்லுகிறார், if we commit our life to the Lord, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு if we கொடுப்போம், surrender our life to the Lord, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம், oh, we are going to enter into the promised door. நாம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின அந்த வாதல் வழியாய் நாம் நுழைவோம். Hallelujah. Hallelujah. And the second one is இரண்டாவதாக Satan. பிசாசு ஒரு சத்துரு. And the third is மூன்றாவதாக human. மனிதர்கள் ஒரு சத்துரு. Hallelujah. 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 Whatever enemies, எப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்தாலும் but we சரி, have to overcome it. அந்த சத்துருவை நாம் மேற்கொள்ள வேண்டும். Only those who overcome, அந்த சத்துருவை மேற்கொண்டால் மாத்திரமே before them அவர்களுக்கு முன்பதாய் all this enemy will shut down. அப்பொழுதுதான் அந்த சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. We want to see all the enemies should be scattered. எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாகுகிறதை நாம் பார்க்க வேண்டும். Do you want to see all the enemies should be scattered? நீங்கள் உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாகுகிறதை பார்க்க விரும்புகிறீர்களா? Oh, I see. When I hear you are shouting, you are not happy. You want still the enemy to remain there. நீங்க சொல்ற அல்லேலூயாவை கேட்டா உங்களுக்கு சத்துருலாம் மாறி போக வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும்னு சொல்ற மாதிரி இருக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. Hallelujah. So
how can we overcome the enemy that stand before the wide open door? இந்த பெரிய திறந்த வாசலுக்கு முன்பதாய் இருக்கிற சத்துருவை எப்படி நம்மால் நிர்மூலமாக்க முடியும்? We see there's a anointed one through whom the doors, all the enemies were scattered. அந்த யார் மேல் அபிஷேகம் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டு அவர்கள் திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். Shall we take a book of Isaiah chapter 45 verse 1? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Isaiah 45 verse 1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. Hallelujah. Hallelujah. The enemy is always there to close the open door. பிசாசானவன் திறக்கப்பட்டிருக்கிற வாசலை மூடும்படியாகவே நின்று கொண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. But here the Bible says, இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, the king Cyrus, அங்கே கோரேசு ராஜா, through the king Cyrus, கோரேசு ராஜாவுக்கு the doors which was going to be closed by the devil was opened by him. ஆனால் அவனுக்கு அடைக்கப்பட்டு இருந்த வாசலை தேவன் அவனுக்கு திறந்து கொடுத்தார். Hallelujah. Hallelujah. How could he scatter the power of the enemies? எப்படி அல்லது எந்த வல்லமையினாலே அவனுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்களை அவன் நிர்மூலமாக்கினான்? Because he was anointed one. காரணம் அங்கே சொல்லப்படுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவன் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. The king Cyrus, he was anointed person. அந்த கோரேசு ராஜா அவன் தேவனால் அபிஷேகம் பெற்றவர். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the yoke of the devil will be broken through the anointed one. அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா பிசாசின் நுகங்களும் அபிஷேகத்தினாலே முறிந்து போகும் என்று சொல்லு. Hallelujah. Hallelujah. The Lord is telling this morning, இந்த காலவேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், if you want to enter into the open promise that the Lord has for you, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் you need the என்றால் anointing. உங்களுக்குள் அபிஷேகம் அவசியம். You need the anointing. உங்களுக்குள் அபிஷேகம் அவசியம். You have to bring up the anointing. நீங்கள் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருக்க We have to வேண்டும். grow in the anointing. அந்த அபிஷேகத்திலே நீங்கள் வளர வேண்டும். Hallelujah. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 Who was this king? இந்த ராஜா யார்? Who was the Cyrus? இந்த கோரேசு ராஜா யார்? We read in the book of 2 Chronicles chapter 36 verse 22. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் 2 நாளாதிகம் 2 Chronicles 2 நாளாகமும் 36 verse 22. 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே. So he was the king Cyrus of Persia. நாம் பார்க்கிறோம் இந்த கோரேசு ராஜா அவன் பெர்சியா தேசத்தின் ராஜாவாய் He இருக்கிறான். was not an ordinary person. இவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. Who he was? அவன் யாரு? He was a king of Persia. பெர்சியா தேசத்தினுடைய ராஜாவாய் இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Who was he? யார் அவன்? He was a king. அவன் ஒரு ராஜா. He did not rely on his ability, or he did not rely on his own all the chariot and all his equipments. அந்த ராஜாவானவன் அவனுடைய சுய பலத்திலோ அவனுக்கு இருக்கிற ராணுவத்தின் மேலோ அவன் சார்ந்து இருக்கவில்லை. Hello. Hallelujah. If we have some blessings, if we have some goodness, then always we rely on our all hope on that matters. நமக்கு சில ஆசீர்வாதங்கள் சில நன்மைகள் இருக்குமே என்றால் நம்முடைய காரியங்களை நடப்பிக்க அந்த பலத்தை சார்ந்தவர்களாய் If இருப்போம். some people have some wealth, they think, that is enough for me. சிலருக்கு சில ஆஸ்திகள் இருக்கும் என்றால் இது போதும் எனக்கு என்று சொல்லிக் Some கொள்வார்கள். people, they have some wealth and money, they think that is more than enough for me. சில பணங்களும் ஆஸ்திகளும் இருக்கும்போது என் காரியங்களை சமாளித்துக்க இவைகள் போதும் என்று நினைப்பார்கள்.
நினைப்பார்கள். people may think if I have a high position that is enough for me. சிலர் அவர்களுக்கு இருக்க அந்த ஸ்தானம் போதுமானது என்று நினைக்கிறார்கள். No, I tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், with your power of money, with the power of the position, cannot bring down the enemy that stand before the open door. உங்களுக்கு இருக்கிற பணமோ உங்களுக்கு இருக்கிற ஸ்தானமோ உங்களுடைய திறந்த வாசலுக்கு முன்பதாக நிற்கிற சத்துருவை நிர்மூலமாக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Only with the anointing of God. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தினால் மாத்திரமே இதை உங்களால் செய்ய முடியும். Oh, in these days you are going to see some of the enemies are going to settle. இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாக நிற்கிற சில சத்துருக்களின் வீழ்ச்சியை நீங்கள் இந்த நாட்களில் பார்க்க If you போகிறீர்கள். see in the vision, you can clap unto the Lord. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பார் என்றால் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. Maybe some areas are humans are your enemies. சில இடங்களிலே சில மனிதர்கள் உங்களுக்கு சத்துருக்களாய் இருக்கலாம். In some areas devil is standing as enemy. சில இடங்களிலே பிசாசானவன் சத்துருவாய் உங்களை தடை செய்து In கொண்டிருக்கலாம். some areas our doings, our character is standing as enemies. ஆனால் சில இடங்களிலே ஜெயம் வராதபடி உங்களுடைய குணங்களே தடையாய் இருக்கலாம். Last day the Lord spoke to us very clearly how we have to walk in the Lord. போன நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் தேவனோடு எப்படி இணைந்து நடப்பது என்று சொல்லி. Even yesterday the Lord spoke, we must be the people with the spirit within us. நேற்று தினத்திலும் தேவன் பேசினார் நாம் தேவ ஆவியை உள்ளே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. We have to make sure that we are in the spirit or the spirit of God is within me. நாம் தேவ ஆவியிலே இருக்க வேண்டும் அல்லது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசமாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If the spirit of God is within me, I will not walk after flesh, but I will walk after the spirit. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் மாம்சத்தின்படி நீங்கள் செய்யாமல் ஆவிக்கேற்றபடி செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். If we are the people who walk in the flesh, we cannot destroy, we cannot pull down the enemy that stand before the open door. நீங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாசலுக்கு முன்பதாக நிற்கிற சத்ருவினுடைய வீழ்ச்சியை அவனை மேற்கொள்வது உங்களால் கூடாத காரியமாக If you இருக்கும். walk in the spirit, I tell you, then you are anointed one. You can see, amen, you can see the devil is being destroyed. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் வாசலுக்கு முன்பதாக நிற்கிற சத்ருனுடைய அழிவை உங்கள் கண்கள் காணும். Hallelujah. Hallelujah. If you are anointed one, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவராய் இருப்பீர்கள் the என்றால் Bible says, வேதம் சொல்லுகிறது the God will hold on his hand. தேவன் சொல்லுகிறார் நான் அவனுடைய கரத்தை பிடித்து என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. God will hold your hands who are anointed. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து இருப்பார். The Lord says the Cyrus is anointed. அங்கே கோரேசு ராஜாவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று நம்ம பார்த்தோம். Whom I have taken by the right hand. அங்கே சொல்லப்படுகிறது அவனுடைய வலது கரத்தை நான் பிடித்து என்று நாம் வாசிக்கிறோம். Do you want the Lord to hold your hand? தேவன் உங்க கரத்தை பிடிக்கணும்னு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? Or do you want the devil to hold your hand? இல்லனா பிசாசு என் கையை பிடிச்சா போதும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? Hallelujah. 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 So if you want the Lord Almighty to hold your hand, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய கரத்தை பிடிக்க வேண்டும் என்று then you விரும்பினார். are not anymore alone. நீங்கள் அப்பொழுது அவர் கையை பிடித்தால் நீங்கள் தனியா இல்லை. Hallelujah. Hallelujah. When I walk with anointing, நான் அபிஷேகத்திலே நடக்கும்போது my hand is held by the Almighty God. அப்பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன் என் கரத்தை பிடித்து இருக்கிறார். So devil will see the hand of the Lord is holding me. சர்வ வல்லமுள்ள தேவன் என் கரத்தை பிடித்து இருக்கிறதை என் சத்ரு அவன் பார்ப்பார். Devil will see. பிசாசு அதை பார்ப்பார். Devil will know, devil will understand I cannot stand against him anymore. இனி இந்த மனுஷனுக்கு முன்பதாய் நான் எதிர்த்து நிற்க முடியாது என்று அப்பொழுது சத்ரு அணிந்து கொள்வான். Because he is anointed one. காரணம் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று அவனுக்கு தெரியும். The God Almighty hold the hands of the anointed one. ஏனென்றால் அபிஷேக பண்ணப்பட்டவனுடைய கரத்தை தேவன் பிடிக்கிற
பிடிக்கிறவராய் Oh, my இருக்கிறார். dear friends. அன்புள்ள சகோதரரே, Oh, sisters and brothers. இங்கே இருக்கிற சகோதரிகளே, Do you want the Almighty God to hold your hands? தேவன் உங்களுடைய கரத்தை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Oh, young people who are sitting here. இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, Do you want the Almighty God to hold your hands? சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய கரத்தை பிடிக்கணும்னு நீங்க விரும்புகிறீர்களா? Oh, father, parents, if the Lord will hold your hands of your children, தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடிப்பாரே you என்றால் don't need to worry about them, நீங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. because they are under the hand of the Almighty God. காரணம் அவர்கள் தேவனுடைய கரத்தின் கீழே இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. The Holy Spirit is telling today, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், I want to hold your hands. உன்னுடைய கரத்தை நான் பிடிக்க விரும்புகிறேன். The Holy Spirit is willing. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியாய் When இருக்கிறார். you open your heart for me, உன்னுடைய இருதயத்தை எனக்காக நீ திறந்து கொடுப்பாயே the என்றால் Almighty God is going to hold you. அவர் உன்னுடைய கரத்தை பிடிக்க போகிறார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Being anointed one, when you walk, you are not alone. Almighty God is walking with you. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருப்பாய் என்றால் நீ நடந்து போகும்போது தனியாய் போகவில்லை, தேவன் உன்னோடு கூட நடந்து போகிறார். Hallelujah. ஹalleluya. When I went to Saudi Arabia, it is my desire to go to Mecca. நான் சவுத் அரேபியாவில் நான் கடந்து போகும்போது தேவ ஆவியானவர் அந்த மேக்கா அந்த இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்று For non-Muslims, it is not permitted to visit or go Mecca side. அந்த மெக்கா இருக்கிற அந்த இடத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உள்ளே போக கூடாது. But I want to pray for that place. ஆனால் அந்த இடத்திற்காக நான் ஜெபிக்க விரும்பினேன். When I went nearby that area, நான் அந்த இடத்திற்கு பக்கத்தில் I was போகும்போது asking one of my friends, I want to go into. அப்போ நான் என்னோடு கூட இருந்த சிநேகிதரை பார்த்து நானும் உள்ள போக விரும்புகிறேன். They told me no, it's not allowed. They will check the passport. அப்ப அவங்க சொன்னாங்க உள்ள போக அனுமதி இல்ல, நீங்க போயிட்டீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்டை பிடிப்பாங்க. But I told them no, the Spirit of God has asked me to pray for this land. ஆனால் நான் சொன்னேன் ஆவியானவர் என்னை ஏவுகிறார், உள்ள போய் ஜெபிக்கும்படி என்னை ஏவுகிறார் என்று சொன்னேன். Hallelujah. Hallelujah. Anyway, by faith we started to move towards that entering gate. அப்ப அந்த வாசல் அண்டையிலே நாங்க விசுவாசத்திலே உள்ளே நுழைய கடந்து போனோம். As we went there, அங்கே நாங்கள் கடந்து போன பொழுது we found a security. He did not ask anything. அங்கே இருந்த செக்யூரிட்டி எங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல. Hallelujah. We were walking into. நாங்க நேரா யாரும் எங்களை தடை செய்யாதபடி நேரா உள்ளே நுழைந்து விட்டோம். We are walking in the land and we were praying. நாங்கள் அந்த இடத்திலே நடக்கும்போது நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Hallelujah. Hallelujah. I believe when you walk with anointing, நீங்கள் அபிஷேகத்திலே நடக்கும்போது and you are holded by the hand of the Almighty God, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் கரத்தை பிடித்து இருப்பார். if the Lord Almighty walk with you, பரிசுத்த தேவன் உங்களோடு கூட நடப்பார் all the என்றால் devil will give the way for you. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் பிசாசு உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார். He cannot make any hindrance for you. உங்களை தடை செய்ய சத்துரு செயல்பட I மாட்டார். say in this morning in the Spirit, தேவ ஆவியில் நிறையப்பட்டவனாய் உங்களை பார்த்து நான் today சொல்லுகிறேன், if you willing to be anointed by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட விரும்பினார், oh, you are not alone anymore walking. நீங்கள் இனி தனித்து நடக்க போகிறவர்கள் இல்லை. You are walking with the presence of Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டு How many of இருக்கிறீர்கள். you want to fill with an anointing? நீங்க எத்தனை பேர் இங்கே அபிஷேகத்தில் நிறையப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? Oh, my young people who are hearing me today, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, God has a great future for you. உங்களுக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் God வைத்திருக்கிறார். has a great blessing for you. உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. If you want to enter into that open promise, அந்த துறக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுகந்தரித்துக் கொள்ள you விரும்பினால் have to make sure you will walk with anointing. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. 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 I was sharing my testimony here on last time. போன முறை நான் இங்கே என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். I told we have 3 children for our parents, எங்க பெற்றோர்களுக்கு நாங்க 3 பிள்ளைங்க, and one sister and brother. எனக்கு ஒரு அக்காவும்
அக்காவும் ஒரு தம்பியும் I இருக்கிறாங்க. am middle. நான் நடுவுல இருக்கிறேன். But I mean, they were both are well educated and so intellectual. என்னுடைய அக்காவும் தம்பியும் நல்லா படிச்சவங்க, நல்ல ஞானமுடையவர்கள். One became teacher, another became engineer. என் அக்கா வந்து அவங்க டீச்சர் ஆனாங்க, எங்க தம்பி வந்து இன்ஜினியரா But மாறினார். I was good for nothing. ஆனால் நானும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் People இல்லாதவன். will look at me, you are good for nothing. என்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்கும் பயனில்லாதவன் Hey, என்று. why you have such a life? உனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுற நீ? You do not know how to read and write. உனக்கு படிக்கவும் தெரியல, எழுதவும் தெரியல. All the teachers will complain to my father. எல்லாம் எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. Oh, your son is not teaching, not listening, not reading and not writing. உங்க பையன் அவன் கவனிக்க மாட்டான், படிக்க மாட்டான், எழுத மாட்டான். Hallelujah. ஹல்லேலூயா. There was a day ஒரு நாள் I went for tuition center நான் டியூஷன் சென்டருக்கு கடந்து போனேன். for the namesake. என் பேருக்காக நான் கடந்து போனேன். And there one of our teacher was asking me to stand up and read Malayalam. அப்ப எங்களுடைய டீச்சர் என்னை எழுந்து நின்று மலையாளம் வாசிக்க சொன்னாங்க. There were more than 50 students. அங்க 50 மாணாக்கர்கள் இருந்திருப்பாங்க. It was the time nearby SSLC exam. அது 10th எக்ஸாமுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நாட்கள். He was asking me to stand up and read. அப்போ நான் 10th படிக்கிறதுனால என்னை எழுந்து நின்று படிக்க சொன்னாங்க. I knew not how to read. எனக்கு எப்படி படிக்கணும்னே தெரியல. So he was asking me to get out. அப்ப சொன்னார், நீ வெளில போ. I had to stand outside of the tutorial for 3 hours. 3 மணி நேரம் அந்த டுட்டோரியலுக்கு வெளியில நின்று நான் படிச்சுனுகிறேன். Then afternoon, almost evening, I reached home. அப்போ நான் மாலையிலே நான் வீட்டுக்கு நான் கடந்து போனேன். I was very tired and I was so much worried. நான் மிகவும் சோர்ந்து போனவனா கவலையோடு கூட வீட்டுக்கு போனேன். Because I was not knowing how to read, they made me to stand outside of the hall. அங்கே எனக்கு படிக்க வராததினாலே என்னை வெளியில நிக்க வச்சிட்டாங்க. அநேக மணி நேரம் நாங்க நின்னுட்டு. All my colleagues, all the students, they were laughing and they were speaking each other against me. அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு படிக்க தெரியலன்னு பார்த்துட்டு என்னை பார்த்து கேலியாக சிரிச்சு என்னை குறித்து கேலி பண்ணி கொண்டு இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. That was a day where fasting prayer was going on. அப்பொழுது அந்த நாட்களிலே எங்கள் சபையிலே உபவாச ஜெபம் நடைபெற்று Because கொண்டிருந்தது. we are the sons of pastor, we had to be in front with the drum and with the side drum. நாங்க ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நாங்க தான் முன் வரிசையில உட்காரணும், ட்ரம் அடிச்சுன்னு இருக்கணுங்க. And we have to sing and we are so much strict. எங்க சபை மிகவும் கடினமான ஒரு சபை. ஆகவே நாங்க முன்னாடி உட்கார்ந்து பாடணும். So I was sitting in front giving the drum. நான் அப்ப முன்னாடி லைன்ல உட்கார்ந்து ட்ரம் அடிக்கிறேன். And after that the guest preacher came to preach. அப்ப அதை தொடர்ந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. We started to read the Bible verses. அவர் வேத வசனங்களை வாசித்தார். After a few minutes, கொஞ்ச நேரம் கழிச்சு he came towards me and laid the hand upon me and started to prophesy. அவர் கொஞ்ச நேரத்திலே எனக்கு முன்னாடி வந்து என் மேல கையை வச்சு எனக்கு நேரா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சார். Oh, he was telling, "Oh son, I love you." அவர் சொன்னாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே. Then I was thinking within me, God, don't you have anybody else to love? நான் மனசுல யோசிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நேசிக்க வேற ஆளே கிடையாதா? Because I was not believing in prophecy on those days. ஏன்னா அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நான் நம்புறதே இல்ல. And so I was thinking, God has somebody else to love. ஆண்டவரே வேற யாரனா நீங்க நேசிங்க. Praise the Lord. Hallelujah. Then he was telling, I will honor you in the cities. அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி சொன்னாங்க, உன்னை பட்டணத்திலே நான் கனமுள்ளவனாய் வைப்பேன் என்று சொன்னார். The same day morning, the same town, I was ridiculed, and to me they are telling you will be honored. அந்த நாளிலே அன்னைக்கு காலையில தான் அந்த ஊர்ல நான் அவமானப்படுத்தப்பட்டேன். இப்போ அந்த ஊர்ல உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Then I thought this is really a fall. அப்ப நான் யோசிச்சேன், இவரு சும்மா சொல்லி நிற்கிறாரு. This is a false prophecy. இது தவறான தீர்க்க தரிசனம். It might be belong to somebody else. இது வேற யாருக்கும் சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லி நிற்கிறார். Then he told, I will take you to the countries. அவர் அதை தொடர்ந்து சொன்னார், பல தேசங்களுக்கு உன்னை நான் கொண்டு போக போகிறேன். When he was proclaiming this prophecy, all the believers became silent like this. அந்த தீர்க்க தரிசனத்தை அவரும் என்ன பார்த்து சொன்னதுமே எல்லா விசுவாசிகளும் அமைதியாயிட்டாங்க. என்னடா இவருக்கா அப்படின்னுட்டு. Like this. இதே போல நீங்க எப்படி அமைதியா இருக்கிறீங்களோ அதே போல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. Because
all the believers knew our pastor's second son does not know how to read and write. காரணம் எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும் பாஸ்டருடைய இரண்டாவது பையனுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது. Then how he is going to go to many countries? அப்ப இவர் எப்படி எல்லா தேசத்துக்கும் போக போறாரு? Then the believers stop saying sotram sotram sotram. அப்ப அது வரைக்கும் சோத்திரம் சோத்திரம் தீர்க்கதரிசனம் வந்தமே சோத்திரம் சோத்திரம் நின்றவங்க கூட சோத்திரத்தையும் நிறுத்திட்டான். Then thirdly, மூன்றாவது, I will make you an apostle. அவர் சொன்னார், உன்னை ஒரு அப்போஸ்தலராய் நான் மாத்துவேன். Nobody say amen. யாரும் ஆமென் கூட சொல்லல. Even I did not say amen. நான் எனக்கே அது ஆச்சரியமா இருந்துச்சு, நான் கூட ஆமென் சொல்லல. I was opening my eyes and looking at him. நான் கண்ணை திறந்து அவரே பார்த்துன்னு இருக்கிறேன். I know I am not able for any of these things. நான் எனக்கு தெரியும் அவர் சொன்ன எந்த காரியத்தையும் செய்ய நான் தகுதி உள்ளவனா இல்ல. It might be the prophecy of somebody else. நான் மனசுல யோசிச்சேன், யாருக்கோ சொல்ல வேண்டியதை எனக்கு சொல்லின்னு இருக்கிறார் இவரு. Hallelujah. Hallelujah. That day somehow that pastor finished preaching. அவர் எப்படியோ பிரசங்கம் பண்ணி அவர் முடிச்சிட்டார். But after the meetings, கூட்டம் முடிந்த பிறகு there was no electricity. அங்க கரண்ட் வசதி இல்ல. It was petrolman's light. பெட்ரோமஸ் லைட் தான் வச்சிருந்தோம். After off all the light and everything, it was very dark. அப்ப அந்த பெட்ரோமஸ் லைட் எல்லாம் கூட அணைச்சிட்ட பிறகு மிகவும் இருட்டா இருந்தது. I was standing outside of the hall. அந்த ஹாலுக்கு வெளியில நான் நின்று கொண்டே இருக்கிறேன். Somebody was speaking to me. யாரோ ஒருவர் என் கூட பேசுறான். This is my voice. I have spoke to you. அப்ப அந்த சத்தம் இப்படியா கேட்கிறது, இது என்னுடைய சத்தம், நான் தான் உன்னோடு பேசினேன். This is me. I spoke to you, my son. மகனே, நான் தான் உங்ககிட்ட பேசினேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. Then I could feel something was dealing with me. அப்ப எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறதை நான் உணர ஆரம்பித்தேன். Then I surrendered my life that day. நான் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்தேன். Lord, if you want to use a foolish man like me, என்னை போல ஒரு மூடனை தேவனீர் பயன்படுத்த விரும்பினார். I give myself to you, Lord. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். And before that Sunday, while we were in Sunday school, the Sunday school teacher was taking the class of donkey. அப்ப அதுக்கு முந்தின வாரம் நான் சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது சண்டே ஸ்கூல் டீச்சர் கழுதையை குறித்து பாடம் எடுத்தாங்க. Jesus has selected donkey to ride on towards Jerusalem. அப்ப அந்த டாங்கி எருசலேமுக்கு கடந்து போகிறதை பயணத்தை குறித்து சொன்னாங்க. And Jesus ride on this donkey towards Jerusalem. அப்ப எருசலேமுக்கு போக இயேசு அந்த கழுதையை பயன்படுத்தினார். Hallelujah. Hallelujah. That thoughts also gave me some touching in my heart. அந்த கதை கூட என்னுடைய உள்ளத்திலே அந்த நாளிலே இடைபட ஆரம்பித்தது. Then that night, while the Spirit of God was touching me, I was answering, Lord, I am like a donkey. அப்போ தேவன் என்னோடு கூட பேசும்போது நான் சொல்றேன், ஆண்டவரே, அந்த கழுதை போல தான் ஆண்டவரே நானு. Lord, if you could select a donkey, please, I am here like a donkey. ஆண்டவரே, அந்த கழுதையை நீர் தேர்ந்தெடுப்பீர் என்றால் நானும் ஒரு கழுதையை போல உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன். Those days there were chariot, those days there were horses, but Jesus did not select the horses or chariot, but he selected the donkey which was isolated. அந்த நாட்களிலே ரதங்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது. ஆனால் தேவன் ரதங்களையும் குதிரைகளையும் தெரிந்து கொள்ளாமல் கட்டப்பட்டு ஒதுக்க நிலையிலே இருந்த கழுதையை அவர் தெரிந்து கொண்டார். Lord, I am here like a donkey. ஆண்டவரே, ஒரு கழுதையை போல நான் இங்கே இருக்கிறேன். When I was in France once, நான் ஒரு முறை பிரான்ஸ்ல இருந்தபோது I was preaching with a big crowd. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். And while I was preaching, Sunday school students went to Sunday school. நான் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு கடந்து போனாங்க. But even though they have Sunday school, they have a screen and they have video, everything is there. Even if they want to listen the message, they can listen the message also. அப்ப அங்கே அவங்க சண்டே ஸ்கூல் ரூம்ல ஸ்கிரீன் இருக்கு, வீடியோ எல்லாம் இங்கே நடக்கிற காரியத்தை அங்க பார்க்கலாம். அப்ப அவர்கள் பார்க்க விரும்பினால் ஞாயிறு ஆராதனை அவர்கள் பார்க்கலாம். So after message, one child rushed unto me and gave me a paper. அப்போ கூட்டம் முடிஞ்சதுமே ஒரு மகள் ஓடி வந்து ஒரு பேப்பரை என்கிட்ட கொடுத்தான். I saw a picture of donkey. அப்ப அதுல பார்த்தா ஒரு கழுதை படம் வரைஞ்சிருந்தது. And he told me, I heard you preach
preaching, so I thought to draw a donkey. So this is for my presentation for you. அப்ப அவங்க சொன்னாங்க உங்க பிரசங்கத்தை நான் கேட்டேன், ஆகவே ஒரு கழுதையை வரைந்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. Hallelujah. Hallelujah. Still I have that picture with me. அந்த படத்தை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The prophecy was, I will honor you in the cities. அப்ப தேவன் சொல்லுகிறார், உன்னை பட்டணத்தின் மத்தியிலே நான் கனப்படுத்துவேன். But when I look back, ஆனால் நான் திரும்பி பார்க்கும் பொழுது, oh, the Lord has taken me more than 461 cities across the world. 461 cities in the world. 461 பட்டணங்களுக்கு, உலகம் முழுவதும் 461 பட்டணங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். Hallelujah. 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 More than 31 countries the Lord has taken me up. 31 தேசங்களுக்கு இதுவரைக்கும் தேவன் என்னை கொண்டு போய் வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. I am more than 65 churches God could establish through me, different state of India and Kerala. இந்தியாவிலும் கேரளாவிலும் என்னை கொண்டு 65க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபிக்க தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். Oh, if the Lord has given you a prophecy, தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லி இருப்பார். if the Lord has spoken to you a prophecy, தேவன் உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லி இருப்பார் if என்றால், not today, tomorrow it will come to happen. இன்றைக்கு நடக்காம இருக்கலாம், நாளைக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமா இந்த தீர்க்கதரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே If you நிறைவாய் believe, மாறும். shout unto the Lord. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமே. I ask the young generation who are here, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், you have a great promise. தேவனிடத்திலிருந்து பெரிய வாக்குத்தத்தங்களை You பெற்றிருக்கிறீர்கள். cannot do anything without God and His anointing. தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் விட்டு போகாதீர்கள். You cannot do anything without the anointing and without God. தேவன் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. If you want to see you are lifted up on high, நீ உங்கள் வாழ்க்கை உயரத்திலே இருக்க வேண்டும் என்றால், if you want to see the open door and if you want to enter into that, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலும் அதற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்று I விரும்பினால், need the anointing. உங்களுக்கு அபிஷேகம் அவசியம். Today the day the Lord is telling you, இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து you have to சொல்கிறார், walk in the anointing. நீங்கள் அபிஷேகத்திலே நடங்க. You have to walk in the anointing. அபிஷேகத்தோடு நடங்க. Even the place where you go for work, நீங்க எங்கே வேலைக்கு கடந்து போகிறீர்களோ, there also you should be surrounded by the anointing. நீங்கள் அங்கே கூட அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. No devil can close the door which is open for you. உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிற வாசலை ஒரு சத்துருவாலும் மூட முடியாது. Hallelujah. Hallelujah. If you believe, you say hallelujah. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Hallelujah. Hallelujah. Because he is an anointed person, the Lord hold his right hand. தேவன் அங்கே நாம் பார்க்கிறோம், கோரேசு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதினாலே தேவன் அவனுடைய வலது கரத்தை பிடித்தார். Hallelujah. 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 Praise the Lord. In these days we went to see our chief minister in Kerala. கேரளாவிலே இருக்கிற எங்களுடைய முதலமைச்சரை பார்க்க நாங்க போயிருந்தோம். And they were the security was asking, it is not easy. அப்ப எங்க அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க, அவரை பார்க்கிறது கடினமான காரியம் என்று சொன்னாங்க. We few pastors were there for going there. We have some pastors were about to go there. நாங்களும் சில ஊழியர்களும் அவரை பார்க்கும்படியாய் கடந்து. We have a organization called APA, All Pentecost Alliance India. அங்கே எங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, ஆல் பெண்டிகாஸ்டல் ஐக்கியம் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. We went to see, but they told no, we know we are not ordinary people, we are with anointed one. அங்கே முதலமைச்சரை பார்க்க முடியாது சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரணவர்கள் அல்ல, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. One of our application was, we want you to know there's a group called Pentecostal in this Kerala. அப்ப நாங்கள் அந்த அப்ளிகேஷன்ல எழுதி அனுப்பியிருந்தோம், இந்த கேரளாவிலே பெந்தேகோஸ்து என்று சொல்லுகிற ஒரு ஐக்கியம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We want a identity. எங்களுக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும். Amen. We need an identity. எங்களுக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும். We want to be known as a Pentecostal group. நாங்க பெந்தேகோஸ்து ஐக்கியம் என்ற ஒரு அடையாளம் எங்களுக்கு தேசத்திலே வேண்டும். Now the Gazette in Kerala is published. இப்பொழுது கேரளா கெசட்ல எப்படி அறிவித்திருக்கிறாங்க, Pentecost is known as Pentecost
Christian Pentecost caste. இப்போ ஒரு ஜாதியே அங்க உருவாக்கி இருக்கிறாங்க, பெந்தேகோஸ்து ஜாதி. Hello? ஹalleluya. It's accepted. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Christian but Pentecost. அவங்க பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் எழுதலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. If you go with anointing, நீங்கள் அபிஷேகத்தோடு போவீர்கள் என்றால் God is holding your hand. தேவன் உங்கள் கரத்தை பிடித்து இருக்கிறார். And if we are anointed one, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் the இருப்பீர்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, verse 45:1, ஏசாயா 45:1, you will lose the lion of kings. அங்கே அவர் சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் அங்கே சிங்கத்தின் அவைகளை பார்த்து அவனது வலது கரத்தை பிடித்து அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். Read, you can read, yeah. பூட்டப்படாது இருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவைகளை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, The Bible says, கர்த்தர் சொல்லுகிறார், when you go, நீங்கள் போகும்போது he will lose the lions of the kings. Means the authority of the kings will be under you. அங்கே சொல்லப்படுகிறது, உனக்கு முன்பதாய் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவி. Hallelujah. ஹalleluya. The power of the kings will be down before you. உங்களுக்கு முன்பதாய் அங்கே இருக்கிற மற்ற ராஜாக்களுடைய வல்லமைகள் கீழ்ப்படுத்தப்படும். Hallelujah. ஹalleluya. The anointing has such a power. காரணம் அபிஷேகத்திற்கு அப்படிப்பட்ட வல்லமை The இருக்கிறது. anointing has such a power அபிஷேகத்திற்கு அப்படிப்பட்ட வல்லமை to இருக்கிறது. lose the strength of the kings. உனக்கு முன்பதாய் இருக்கிற ராஜாக்களுடைய வல்லமைகளை அது மாற்றி போடும். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, and God will go before you and make the rough place smooth. அங்கே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை செம்மைப்படுத்துவேன். The rough place will be turned into smooth. எங்கே கடினமான பாதைகள் இருக்கிறதோ அதை தேவன் லெகுவான பாதைகளாய் மாற்றுவார். Are you a person going through a rough problem? இந்த நாட்களிலே கடினமான பாதைகளிலே உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டு Are you இருக்கிறதா? facing any rough problem, rough places in your life? உங்கள் வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா? Are you facing any kind of roughness in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே கடினங்கள் போய் கொண்டு இருக்கிறதா? Oh, hallelujah. ஹalleluya. The God is telling to the people, அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், if you are under the anointing, நீ அபிஷேகத்திற்கு உட்பட்டு இருப்பாய் என்றால் I will be holding your hand. நான் உன்னுடைய கரத்தை பிடித்து இருப்பேன். All the rough place is going to be smooth before you. எல்லா விதமான கோணலான வழிகளும் செம்மையாக்கப்படும் உனக்கு முன்பதாய். Hallelujah. ஹalleluya. If you believe, shout unto the Lord. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ சத்தத்தை உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. Oh, ஹalleluya. Cyrus, you are anointed one. கோரேசே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். All the rough place will be turned into smooth. எவைகள் எல்லாம் உனக்கு முன்பதாய் கோணலாய் இருக்கிறதோ அவை செவ்வையாக்கப்படும். It might be your job. இது ஒருவேளை உன்னுடைய வேலையிலே கோணலான It might be வழிகள் before இருக்கலாம். your education. உன்னுடைய படிப்பு கோணலானவைகளாய் It இருக்கலாம். might be some sickness. ஒருவேளை வியாதி உன் வாழ்க்கையில The இருக்கலாம். Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, oh, if you will fill with நீ anointing, தேவ அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு இருப்பாய் all the என்றால் tough and rough things will be turned into smooth. எவைகள் எல்லாம் கடினமாய் கோணலாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. ஹalleluya. It's going to happen. அது உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிறது. The people who came and attended this meeting, இந்த கூட்டத்திலே வந்து பங்கெடுத்திருக்கிற உங்களை நான் the சொல்லுகிறேன், Lord is telling, தேவன் உங்களை பார்த்து you are சொல்லுகிறார், not anymore defeated one. நீங்கள் தோற்று போனவன் அல்ல, You are a victorious people. நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் You will இருக்கிறீர்கள். walk in victorious way. நீங்கள் இனி ஜெயிக்கிறவர்களாய் நடக்க Not a போகிறீர்கள். defeated one. நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. கரங்களை தட்டி Oh, அந்நிய Rabba பாஷையில் அவனை Shandana, பெற்றுக்கொள்ளுங்க. Reka, ba, 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 ஓ, ba, ba. ரபா ஷகோரியாரா. Oh, you were failed and defeated in many areas. அநேக இடங்களிலே தோற்று போனவர்களாய் நீங்கள் In காணப்படலாம். many areas you defeated. பல இடங்களிலே நீங்கள் தோற்று போய் இருக்கலாம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, today onwards, இந்த நாள் முதல் கொண்டு you are not going to be a defeated one. நீ தோற்று போன நிலைமையிலே இருக்க You are going to போவதில்லை. be a victorious நீ person. ஜெயம் கொள்கிறவனாய் இருக்க போகிறாய். You are going to be a victorious நீ person. ஜெயம் கொள்கிறவனாய் இருக்க போகிறாய். If you believe, tell to the person who is nearby, you are a victorious. நீங்க விசுவாசித்தீனா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்க
நடக்க In the போகுது. name of Jesus. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Devil will say, no, you are defeated. பிசாசு சொல்லுவான் நீ தோற்று போனவன். Devil will say, you are defeated. பிசாசு சொல்லுவான் நீ தோற்று போனவன். The anointed one will say, you are victorious. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுவான் நான் ஜெயம் கொள்ளுகிறவன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The enemies, the neighbor will look at you and say, you are defeated one. உன்னுடைய அயல்வாசியாகிய சத்ருவனை பார்த்து சொல்வான் நீ தோற்று போனவன். But the anointed one will say, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுவான் no devil. பிசாசே இல்ல. No, I am a victorious one. நான் ஜெயம் கொள்ளுகிறவன். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. Shandana ragalka radana ragalka. Oh, the change is going to take place. இது ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. In my church, என்னுடைய சபையிலே when I was preaching, நான் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே if the word will touch them, அந்த வார்த்தை அவர்களை தொடுமே என்றால் they will not sit like this, sitting in the cold shelter. இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. They will not sit like sitting in the cold place. Cold ஆமா, place. குளிர்ச்சியான குளுமையான இடத்துல இருக்கிறத போல இருக்க மாட்டாங்க. When they are, while they take the word of God, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் you போது know how they respond? அவங்க எப்படி சொல்வாங்க தெரியுங்களா? Oh, they will stand up and clap hands and praise the Lord. அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. Because that is the sign they are responding the word of God. காரணம் என்னன்னா சொல்லப்பட்ட வார்த்தையை அவர்கள் தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். Hallelujah. ஹalleluya. If we are fool to take the word of God, நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால், if you become a fool to take the word of God fully, அந்த நீங்கள் ஒரு முட்டாள்தனமா கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம். you will not be fool, you will be blessed. நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதினால நீங்க முட்டாளா அல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Oh, you want to, God want you to be a Cyrus. தேவன் உங்களை கோராசா மாற்ற விரும்புகிறார். God want to anoint you like a Cyrus. கோரசை போல உங்களை அபிஷேகிக்க தேவன் விரும்புகிறார். God want to anoint your children like a chorus. உங்களுடைய பிள்ளைகளை கோரசை போல தேவன் அபிஷேகிக்க Oh, விரும்புகிறார். if you want that to happen, can you clap unto the Lord? எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி ஆமா நான் Lord, ஜெயம் கொள்கிறவனாய் இருக்க I believe விரும்புகிறேன். that, Lord. ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I want to be like a chorus. நான் கோரசை போல இருக்க I விரும்புகிறேன். want to be like a Cyrus. ஆண்டவரே நான் கோரசை போல இருக்க விரும்புகிறேன். Lord, the open door I will enter into. திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே நான் நுழைய I போகிறேன். will enter into the promise. நான் வாக்குத்தத்தத்தை நான் சுகந்தரித்துக் கொள்ள Open போகிறேன். your mouth and say, வாய்களை திறந்து சொல்லுங்க நான் அந்த I will enter into the open door. அந்த திறந்த வாசலுக்குள்ளே நான் நுழைய போகிறேன். I will enter into the open blessing. அந்த திறந்த வாசலுக்குள்ளே நான் நுழைய Shout, போகிறேன். shout unto the Lord. எல்லாம் சத்தமா சொல்லுங்க நான் போக போகிறேன். Let the devil be defeated. இப்பொழுதே பிசாசு தோற்கப்படட்டும். Oh, tell, we will capture this city. நான் இந்த பட்டணத்தை சுகந்தரிக்க போகிறேன். Oh, we will capture this city. இந்த பட்டணத்தை நாங்கள் சுகந்தரிக்க போகிறோம். We are going to shut down the power of the enemies and the kings. பிசாசுனுடைய அதிகாரங்களையும் ராஜாக்களுடைய அதிகாரங்களையும் நாங்கள் கீழ்ப்படுத்த போகிறோம். The anointing flowing எல்லா அந்நிய today. பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தில் நிறையப்பட்டவர்களா. Hallelujah. பாபா The anointing that was upon the Cyrus. அந்த கோரேசின் மேல் இருந்த அந்த அபிஷேகம். You are going to be a lion. நீங்கள் சிங்கத்தை போல இருக்க போகிறீங்க. You are going to be a lion for the kingdom of God. தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் சிங்கத்தை போல Devil, you are defeated. பிசாசே நீ தோற்று போனவர். Devil, you are defeated. பிசாசே நீ தோற்று போனவர். We are victorious. நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள். Because we are anointed one. காரணம் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Hallelujah. 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 Ora bashandana rakavana hatana radana ragalganara. Oribiya rabashakur. Hallelujah. Hallelujah. Please be sit down. உட்காருங்க. Hallelujah. Hallelujah. And this essay again it says, அவர் தொடர்ச்சியா சொல்லுகிறார், God will help him to set the doors of the brazen and the cut their iron bar. நாம் பார்க்கிறோம் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. 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 When I went to Dubai, there was a
house. I was invited of a doctor house. என்னை ஒரு மருத்துவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனாங்க துபாய் தேசத்திலே. And the doctor was from Egypt. அந்த மருத்துவர் அவர் எகிப்து தேசத்தை சேர்ந்தவர். And the doctor told me, அந்த மருத்துவர் விதமாய் சொன்னார், Pastor, I am working as a doctor for many years in certain hospital. நான் ஒரு மருத்துவமனையிலே பல ஆண்டுகளாய் நான் மருத்துவராய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். I should be a senior person. நான் இப்பொழுது அங்கே சீனியரா இருக்கணும். I have to come in a senior position. அந்த ஒரு மேலான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்க வேண்டும். But the head person does not give me her the chance to come up. ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவர்கள் அந்த உயரத்திற்கு நான் வருவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. Whenever she is from Palestine, so whenever she see this Egyptian doctor, is a Christian doctor, having a lot of problems. அப்போ அந்த இவருக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு பாலஸ்தீனர், ஆகவே எகிப்து கிறிஸ்தவர் இந்த ஸ்தானத்திற்கு வரக்கூடாது என்று அவர்கள் தடை செய்கிறார்கள். And the Spirit of the Lord spoke to her. அப்பொழுது தேவ ஆவியானவர் பேசினார், If you humble yourself, நீங்க உங்களை தாழ்த்தினால், if you'll be obedient, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், I will lift you up. நான் உங்களை உயர்த்துவேன். If you obedient, நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், if you be humble, நீங்கள் உங்களை தாழ்த்தினால், I will lift you up. நான் அப்பொழுது உங்களை உயர்த்துவேன். She was crying. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. She's a doctor. அவங்க ஒரு மருத்துவர், But she was crying. அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. She told me, அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, many times I was arrogant with that head. எனக்கு மேலிருந்து அந்த அதிகாரி இடத்திலே நான் கடுமையாய் சில நேரங்களில் நடந்து கொண்டேன். Many times I was neglecting the words of those people. அவங்க சொல்ற சில வார்த்தைகளை நான் கேட்காம போனேன். I was not humble. நான் என்னை தாழ்த்தவில்லை. I was disobedient. நான் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம நான் இருந்தேன். But the Lord told, within 3 months your position will be changed. அப்ப கர்த்தர் சொன்னாங்க, 3 மாதத்திலே உன் நிலவரம் மாற்றப்படும். You will be highly exalted. நீ உயரமான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். She was weeping and crying in the floor. அவங்க தரையிலே விழுந்து அவர்கள் அழுது அவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. She was telling, Lord, I was so disobedient. I was not keeping the fruit of the Spirit within me. ஆண்டவரே, நான் ரொம்ப கீழ்ப்படியாமையாய் காண்பித்து உம்முடைய கனியை நான் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னாங்க. Lord, I understand that is my fault. அதுதான் என்னுடைய தவறு என்று நான் அறிந்து கொண்டேன். You understand? After prayer, ஜெபித்த பிறகு she felt a great anointing was coming upon her. அவர்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் வருகிறதை அவர்கள் உணர்ந்தாங்க. I give you a message today. இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், If you are ready to commit your life this morning, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களே என்றால் God is going to place anointing upon you. தேவனுடைய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord revealed within 3 months the situation will be changed. தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் 3 மாதத்திலே அவர்களுடைய சூழ்நிலை மாற்றப்படும் என்று. I tell you, within 2 months, ஆனால் 2 மாதத்திலேயே God has taken away that head from that department. அந்த இடத்திலே இருந்து அவர்களுக்கு மேல் இருந்த உயர் அதிகாரியை அந்த இடத்தை விட்டே கர்த்தர் மாற்றி போட்டுட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Then another Palestinian came in that place. He was Christian. அடுத்த இன்னும் ஒரு தலைவர் அந்த இடத்துல வந்தாங்க, ஒரு பாலஸ்தீனர், ஆனால் அவர் கிறிஸ்தவராக இருந்தார். After he was coming on the position, அவர் அந்த ஸ்தானத்திற்கு வந்தபொழுது and he came to know all the situations. இந்த ஸ்திரீனுடைய சூழ்நிலைகள், இந்த மருத்துவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் Then the கேள்விப்பட்டு doctor was promoted to the higher level. இந்த மருத்துவரை அந்த மேலான ஸ்தானத்திற்கு கர்த்தர் உயர்த்தினார். Hello. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So who there was an open door. ஒரு திறந்த வாசல் இருந்தது. Who was the enemy in the doctor? அந்த இடத்துல யாரு சத்ருவா இருந்தா? Who was the enemy in her? அவளுக்குள்ளே இருந்த சத்ரு என்ன? Disobedience. கீழ்ப்படியாமை. Not humbling. தாழ்த்தாதது. When she was ready to humble, அவள் தன்னை தாழ்த்த ஒப்பு கொடுத்த when பொழுது, she was taking a decision to obey, அவள் கீழ்ப்படியே தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, the Lord started to work for them. தேவன் அந்த ஸ்திரீக்காக கிரியை செய்ய The ஆரம்பித்தார். anointing has come upon. அந்த அபிஷேகம் வந்த பொழுது, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. If we are anointed, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் all the shelter will
the doors of the brazen. நாம் பார்க்கிறோம் இரும்பு தாட்பால்களை தேவன் முறிப்பார். And they cut their iron bars. வெங்கல கதவுகளை உடைப்பார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். There is no any strong binding than iron. நாம் பார்க்கிறோம் இரும்பை காட்டிலும் பலனுள்ளது வேற ஒன்றும் இல்லை. There is no any other strong binding than iron and brass. வெங்கலத்தை காட்டிலும் இரும்பை காட்டிலும் பலனுள்ளது வேற ஒன்றும் இல்லை. But when the anointing will come upon you, ஆனால் அபிஷேகம் உங்கள் மேலே வரும்போது, when the anointing is upon you, அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்போது, even that can break and shelter the brazen's power. நாம் பார்க்கிறோம் வெங்கலத்தின் இரும்பினுடைய வல்லமைகளை தேவன் உடைத்து போடுவார். Hallelujah. ஹalleluya. And fourth, நான்காவதாக, and God will give you the treasures of darkness and hidden wealth of the sacred places. ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. ஹalleluya. There are treasures are there for you. சில புதையல்கள் உங்களுக்காக இருக்கிறது. There are some treasures. சில புதையல்கள் உங்களுக்காக A இருக்கிறது. hidden wealth is there. உங்களுக்காக புதைக்கப்பட்டிருக்கிற சில ஆஸ்திகள் Do you இருக்கு. want to enter into that? நீங்கள் அதை அடைய விரும்புகிறீர்களா? Do you want to enter into that? அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள Do you want விரும்புகிறீர்களா? to enter into that? அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் உங்களுக்கு வேண்டுமா? Then the enemy should be cut down. அப்போது அந்த சத்ருவின் தாழ்பால்கள் உடைக்கப்பட வேண்டும். Hallelujah. The ஹalleluya. enemy should be defeated. அப்போது பிசாசானவன் நிர்மூலமாக்கப்பட If the வேண்டும். enemy will be defeated, பிசாசு நிர்மூலமாக்கப்படும் பொழுது, oh, you will able to achieve the treasures. அந்த புதையல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You will able to see the hidden wealth. அப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிற ஆஸ்திகள் உங்கள் கண்கள் பார்க்கும். Hello. ஹalleluya. There are many blessings hidden. உங்களுடைய அநேக ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டே இருக்கிறது. Do you want that it be revealed? அவைகள் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் பார்க்க விரும்புகிறீங்களா? Do you want that it be revealed? அந்த ஐஸ்வரியங்களை பார்க்க Many விரும்புகிறீங்களா? hidden wealth is hidden from your generation. உங்களுடைய தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைய ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டு Do இருக்கிறது. you want let it be revealed? அந்த ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் Oh என்று brother, you want let it be revealed? அவைகள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? Oh mothers, do you want let it be revealed? தாயார்களே, நீங்கள் விரும்புகிறீங்களா? Then give yourself for the anointing. அந்த அபிஷேகத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. You have to give for the anointing. அபிஷேகத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. There are three characters Koresh had. That's why he was able to enter into the open treasures. நாம் பார்க்கிறோம் இந்த கோரேசுக்கு இருந்த 3 குணாதிசயங்கள் தான் அவன் அந்த திறந்த வாசலுக்குள்ளே நுழைய காரணமாக இருந்தது. First of all, முதலாவது, he was anointed one. அவன் And the அபிஷேகிக்கப்பட்டவன். second one, இரண்டாவதாக 44 verse 28. 44 verse 28. 44ஆம் அதிகாரம் அதிலே 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Isaiah 44:28. ஏசாயா 44:28, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். എനിക്ക് പെരുമാനവരെല്ലാം നിറവേറ്റുന്നു. He is the one who fulfilled the desire of God. இரண்டாவது, அவனுக்கு இருந்த தன்மை, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஹalleluya. ஹalleluya. What was the second character? இரண்டாவது குணாதிசயம் என்ன? He was having a heart to do the desire of God. தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்கிற மனுஷனாய் இருந்தான். Are you a person who are fulfilling the desire of God? நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்கிற நபராய் இருக்கிறீங்களா? Are you sure? Are you sure that you are a person who are fulfilling the desire of God? தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறவன் என்பதிலே நீங்கள் ஷூரா இருக்கிறீங்களா? No hands. யாரும் கையை தூக்கலையே. Somewhere you are doubtful. உண்மையாகவே நான் கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்றேன்னு சொல்றவங்க. You yourself know I am not a person fulfilling the desire of God. நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. But today is the day for you to take a decision. ஆனால் இன்று நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ளே வர வேண்டும். If you are ready to do the desire of God, தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்களே என்றால், what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது?
God will make him to build. தேவன் அப்பொழுது கட்ட ஆரம்பிப்பார். Hallelujah. ஹalleluya. Through him, through her, God will do some buildings. அப்போ யார் கர்த்தருக்கு பிரியமாய் செய்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் அவர் கட்ட ஆரம்பிப்பாங்க. Hallelujah. ஹalleluya. Some people think, oh, I am good for nothing. சிலர் யோசிப்பாங்க என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. I am not able to do anything for my children. என் பிள்ளைகளுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. I am not able to do anything for my family. என் குடும்பத்திற்காக ஒண்ணும் செய்ய முடியல. The Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, if we are taking a step to fulfill the desire of God, தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய ஒரு படி எடுத்து வைப்பீர்கள். God is going to make you to build your family, build for your generation. தேவன் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தலைமுறைகளுக்காய் கட்டி எழுப்புகிற ஒரு மனுஷனாய் உங்களை மாற்ற போகிறார். If you believe, say hallelujah. நீங்கள் விசுவாசித்தால் சத்தமா ஒரு ஹalleluya சொல்வோமே. Hallelujah. Hallelujah. Amen. Do you want to be used to build something for God's kingdom and for your family and for your children? உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உங்கள் குடும்பத்திற்கென்று உங்கள் பிள்ளைகளுக்கென்று கட்டி எழுப்ப நீங்கள் விரும்புகிறீர்களா? Hallelujah. Hallelujah. Then you take a decision, Lord. அப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே, like a King Cyrus, ஆண்டவரே கோரேசு ராஜாவை போல I am ready to do and fulfill the desire of my God. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய என்று தீர்மானிக்கிறேன். Not the desire of devil. பிசாசுக்கு பிரியமானது அல்ல. I was living nearby beach in Shangumukham. சங்குமுகம் என்று சொல்லுகிற இடத்துல பீச் ஓரமாய் நான் வாழ்கிறேன். I was just nearby the beach. I was living for 10 to 15 years. 10-15 ஆண்டுகள் நான் அந்த பீச் கரையோரத்திலே வாழ்ந்திருந்தேன். Sometimes I used to walk through the beach. நான் சில நேரங்களிலே அந்த பீச் கடலோரத்திலே நான் நடப்பேன். When I go through the beach, நான் அந்த பீச் ஆண்ட நடக்கும் பொழுது I see many young people under one umbrella sitting. நான் நிறைய வாலிபர்கள் ஒரே கொடைக்குள்ளே உட்கார்ந்து நிக்கிறத பார்ப்பேன். When I look at them, நான் அவர்களை பார்க்கும்போது almost the people are Pentecostal people. அவங்களை பார்த்தாலே பெந்தேகோஸ்தவர்களை போல தான் இருப்பாங்க. Because in Kerala we can identify Pentecostal people. They don't wear ornaments, nothing, so it's easy to understand. அப்போ கேரளால பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்து விசுவாசிங்கன்னா காதுல கழுத்துல எல்லாம் எதுவும் போடாதவர்களா இருப்பாங்க. So it is easy to understand them. அப்ப பார்த்ததுமே தெரிஞ்சலாம் இவங்க கிறிஸ்தவங்க தான். I go many times, I find the young people there. அங்கே நான் अनेक வாலிப பெண்களையும் பையன்களையும் பார்ப்பேன். They are going for the job, telling the home, going for job, college, doing something, but they are coming the beach and doing the desire of devil. நாம் பார்க்கிறோம் வீட்டில் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவர்கள் வந்து உட்கார்ந்து பிசாசுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். No hallelujah. No amen. ஆமெனும் சொல்ல ஹalleluyaவும் சொல்ல. Praise the Lord. Hallelujah. Whose desire we are fulfilling? யாருடைய மனவிருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம்? We need a heart to fulfill the desire of God. தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். Not the desire of devil. பிசாசுக்கு பிரியமானது அல்ல. Maybe till yesterday you were doing the desire of devil in your life. ஒருவேளை நேற்று வரைக்கும் பிசாசுக்கு பிரியமானதை நீங்கள் செய்திருக்கலாம். If you keep on doing the desire of devil, பிசாசுக்கு பிரியமானதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பீர்கள். God cannot build anything through you. You will be useless. தேவன் உங்களை கொண்டு எதையும் கட்டி எழுப்ப முடியாது. நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் போய் விடுவீர்கள். I am very clear. I am sure the Lord is speaking to some of you here today. இந்த நாளிலே நான் மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன். தேவன் இங்கே இருக்கிற சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். The way you are walking is not the desire of God. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழி அது தேவனுக்கு பிரியமானது இல்லை. The things that you are doing hidden is not the desire of God. நீங்கள் மறைமுகமாய் செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமானது இல்லை. The things that you do unrighteously is not desiring God. நீங்கள் அநீதியாய் செய்கிற செயல்பாடுகள் அது தேவனுக்கு பிரியமானது இல்லை. This is the day to come out. இதுதான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள். This year is going to be a year of blessing. காரணம் இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. God is going to take away the scatter all the enemies. காரணம் தேவன் உங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற ஒரு ஆண்டு இது. Hallelujah. 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 Do you want to be used for your family? Do you want to be used for your cities? Do you want to be used for the people of God? நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாம் பயனுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா?
then you have to make sure நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய ஒரு I காரியம், will be a person who will be fulfilling the desire of God. தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருப்பேன். And the third character, மூன்றாவது காரியம், and we read 2 Chronicles 36 verse 22. ஏற்கனவே நம்ம அதை வாசித்தோம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். It says like this, அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது, the Lord stirred up the mind of Cyrus. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. Hallelujah. ஹல்லேலூயா. He stirred up the mind or the spirit of Cyrus. இங்கே சொல்லப்படுகிறது கோரேசினுடைய ஆவியை தேவன் ஏவினார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த மலையாள மனசு உணர்த்தி, அங்கே சொல்ல மலையாளத்துல சொல்லணும்னா உள் உணர்வு என்று நான் பார்க்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. மனசு உணர்த்தி. அவர் நம்ம ஆவியை ஏவ வேண்டும். Are you ready to revive your mind? உங்களுடைய உள்ளத்தை தேவன் புதுப்பிக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? By hearing the word of God, do you think the Lord was inspiring your heart? தேவ வார்த்தைகளை கேட்கும்போது தேவ ஆவியானவர் உங்களுடைய மனசை அவர் புதுப்பிக்கட்டும். How many of you felt the Spirit of God was stirring your mind? உங்களுடைய உள்ளத்தோடு கூட தேவன் இடைப்படுகிறார் என்று எத்தனை பேரால உணர முடிகிறது? Hallelujah. ஹல்லேலூயா. Do you know what is a great revival? எப்போ தெரியுமா பெரிய எழுப்புதல் வரும்? If I am stirred up in my spirit and in my mind, then I am a revived person. என்னுடைய ஆவி என்னுடைய இருதயமானது எனக்குள்ளே ஏவப்படுமே என்றால் நான் எழுப்புதல் அடைந்தவனாய் இருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. That is a revival. அதுதான் எழுப்புதல். That is a revival. அதுதான் எழுப்புதல். That is a revival. அதுதான் எழுப்புதல். Stirred up our mind. நம்மளுடைய உள்ளமானது அது உயிரடைய வேண்டும். Devil will try to disappoint your mind. உங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பிசாசு செய்வான். The devil will bring the disappointment. அவன் பலவிதமான சோர்வுகளை கொண்டு வருவான். Devil will try to put you down your mind. உங்களுடைய இருதயத்தை கீழே தள்ள பிரயாசப்படுவான். But the Lord is telling, ஆனால் தேவன் சொல்லுகிறார், this meeting was arranged here. இந்த நாட்களிலே இந்த கூட்டம் ஏன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது? To stir up your spirit. உங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாக. To stir up your mind. உங்களுடைய சிந்தனையை உயிர்ப்பிக்கும்படியாக. If you are really given for that, உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. The word of God says, வேதம் சொல்லுகிறது, oh, you are going to be used in the hand of the Lord mightily. தேவனுடைய கரத்திலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். Hallelujah. சத்தமா சொல்வோம் ஹல்லேலூயா. Three character, he was anointed one. மூன்று காரியம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Second, he was a person who was fulfilling the desire of Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன். Third, he was a man who stirred up his heart. மூன்றாவது அவன் இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருந்தான். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. If we are a person like that, நீங்கள் அப்படிப்பட்ட நபராய் இருப்பீர்கள் என்றால், then the Lord will hold your hands. தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து, Enemy will be flee away. எல்லா சத்துருக்களும் விலகி ஓடுவார். Enemy will be scattered. எல்லா பிசாசும் நிர்மூலமாக்கப்படுவார். Oh, enemy will be destroyed. பிசாசானவன் அழிக்கப்படுவார். Hallelujah. ஹல்லேலூயா. A wide and effective door is open. உங்களுக்காய் ஒரு திறந்த பெரிய வாசல் இருக்கிறது. How many of you want to enter into that? எத்தனை பேர் அந்த வாசல் வழியா நுழைய விரும்புகிறீர்கள்? Only those who stir up in the heart. யாருடைய இருதயம் எல்லாம் அது ஏவப்படுகிறதோ, Those who really willing to fulfill the desire of God. யார் ஒருவன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறானோ, Those who want to walk in the anointing. யார் ஒருவன் அபிஷேகத்திலே நடக்கிறானோ, Oh, you will able to while you walk. அப்பொழுது உங்களுடைய வேளையிலே While you walk, நீங்க நடக்கும்போது door will be open. வாசல்கள் திறக்கப்படும். Oh, the hindrance will go away. எல்லா தடை செய்கிற தடைகள் மாற்றப்படும். The Spirit of the Lord revealing today. இந்த நாளிலே தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். There are some people who are praying for last many years. பல ஆண்டுகளாய் சிலர் இங்கே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. And desiring many things. So since last many months. பல மாதங்களாய் சில காரியங்களை ஆசைப்பட்டு இருக்கிறீங்க. The Lord sent me from Kerala to here to tell you. தேவன் என்னை கேரளாவில் இருந்து இங்கே கொண்டு வந்து உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். To declare.
இதை சொல்ல அறிக்கை செய்ய The விரும்புகிறார். 2005 is going to be a blessing for the people of God who are here, stirred up their heart for the Lord. தேவனுக்காக தங்களுடைய இருதயத்தை உயிரடைய செய்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். Great testimonies are going to follow you. உங்களை பின்தொடர பல சாட்சிகள் வரப்போகிறது. Oh riba baba shadana. Hallelujah. Oh God wants to select today some of you to fulfill the desire of God. இங்கே இருக்கிற சிலரை அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நிறைவேற்ற கர்த்தர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். Hallelujah. The Lord wants his people to walk under the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Oh if you walk in the anointing of God, தேவனுடைய அபிஷேகத்திலே நீங்கள் நடப்பீர்கள் the என்றால் brass and the iron doors will be scattered before you. வெங்கல கதவுகளை முறித்து இரும்பு தாழ்பால்களை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். Oh Raman, all the hidden treasures, the wealth are going to be open for you. எல்லா விதமான ஐஸ்வரியங்களும் புதையல்களையும் தேவன் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். The hidden treasures, எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிற புதையல்கள், the treasures which are hidden by devil, பிசாசினால் அது மறைக்கப்பட்டு is going to வைத்திருக்கிறது. reveal for you. உங்களுக்காய் தேவன் அதை வெளியே கொண்டு வர போகிறார். Some of your future blessing is hidden. உங்களுடைய எதிர்கால புதையல்கள் சிலருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. God wanted to reveal for you. அவைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். Jesus said, இயேசு சொல்லுகிறார், I am the way, நானே வழி, I am the truth, நானே I சத்தியம், am the life, நானே ஜீவன், I am the blessings, நானே I ஆசீர்வாதம், am the treasure for you, நானே உன்னுடைய பொக்கிஷம், I am everything for you. நானே உனக்கு எல்லாம் If you are ready to fulfill my desire, என் மன விருப்பத்தை நிறைவாய் மாற்றுவாய் என்றார். you are going to be lifted on. தேவன் உங்களை உயர்த்த You போகிறார். are going to receive the blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. How many of you believe the Lord is speaking to you this morning? இந்த காலவேளையில என்னோட தான் கர்த்தர் பேசுகிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you believe the Lord spoke to you today? இன்னைக்கு என்கிட்ட கர்த்தர் பேசினார் என்று Can you சொல்லுகிறவங்க keep on lifting your hands? உங்களுடைய கரத்தை தொடர்ச்சியாய் உயர்த்தி வைப்போம். Oh, I want to see your hands. உங்களுடைய கரத்தை நான் பார்க்க You may be விரும்புகிறேன். the people sitting in the balconies. நீங்க பால்கனில உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். If you believe the Lord spoke to you today, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று God wants the சொல்லுகிறோம். people who are there. People that the Lord wants some of the people there to, you should fulfill the desire of God. தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்க If விரும்புகிறார். we are ready to fulfill the desire of God, தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் people who are in the balcony, பால்கனில உட்கார்ந்து can you இருக்கிறவங்க stand up on your feet? நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து கொள்ளுங்க. Only if we are willing to fulfill the desire of God. தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறவங்க பால்கனில இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து கொள்ளுங்க. This is the time of your deliverance. தேவன் உங்களை விடுதலையாக்குகிற ஒரு This நேரம் is இது. the time of your restoration. உங்களை தேவன் புதிதாக்குகிற ஒரு வேளை இது. This is the time the Lord is going to break down all the enemies that stand against the open door. தேவன் சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களுக்காய் திறந்த வாசலை வைக்க போகிற ஒரு நாட்கள் இது. All those who lifted the hands, இங்கேயும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரெல்லாம் கரங்களை உயர்த்துனீங்களோ, if they really God touch your heart, தேவன் உங்களுடைய இருதயத்தை தொட்டிருப்பார் if என்றார், you really touched by the word of God, கர்த்தருடைய வார்த்தையினால் தொடப்பட்டவங்க can you please stand on your feet? நீங்க இருக்கிற இடங்களிலே எழுந்து கொள்ளுங்களேன். Hallelujah. Hallelujah. You are not a defeated one. நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. You are not a defeated one. நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. You are going to be victorious. நீங்கள் ஜெயம் கொள்ள போகிறீங்க. You are no more defeated one. நீங்கள் இனி தோற்று போனவர்கள் அல்ல. You are a victorious person. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். I see in the spirit. நான் ஆவியிலே பார்க்கிறேன். Some of you are going to see the blessing the Lord has opened for you. உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற திறந்த வாசலை உங்கள் கண்கள் பார்க்க As போகிறது. you take a decision this morning, இந்த காலவேளையிலே நீங்கள் எடுக்கிற தீர்மானம் you are going to have a great testimonies. பெரிய சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். Oh, you are going to be a great testimonies. தேவன் பெரிய சாட்சிகளை உருவாக்க போகிறார்.
Don't stand silent. அமைதியா இருக்காதீங்க. அபிஷேகம் பெற்றவங்க I do not know which word spoke to your heart. எந்த வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசினார்னு எனக்கு I தெரியாது. don't know which word was penetrating your heart. உங்க இருதயத்தை எந்த வார்த்தை தொட்டதுன்னு எனக்கு தெரியாது. But you say, Lord, ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே, I am commit my life to the word of God. உம்முடைய கரத்திலே என் வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I want to receive the blessing that I have. ஆண்டவரே, நீர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுகந்தரித்துக் கொள்ள Thank you, Lord, for விரும்புகிறேன். the wide open doors. பெரிய திறந்த வாசலுக்காய் நன்றி. Today God is going to defeat the enemies. இன்று உனக்காய் கர்த்தர் சத்துருவை நிர்மூலமாக்க போகிறார். Oh, today the angel of God is here to help you. இங்கே தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறார்கள். The angel of God is here today. தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். I see in the spirit. நான் ஆவியிலே பார்க்கிறேன். Some sick are going to be delivered. சில வியாதிகள் சுகமாக The போகிறது. angel of God is here. தேவ தூதர்கள் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்க. Shout unto the Lord. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. Open your mouth. வாய்களை விரிவாய் திறங்க. Lord, many times I was walking away from your desire. ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பத்தை விட்டு நான் தூரமாய் நடந்து போனேன். Forgive me, Lord. என்னை மன்னியாப்பா. Many times I went away from anointing. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை விட்டு தூரமாய் போனேன். Forgive me, Lord. என்னை மன்னிய ஆண்டவரே. Lord, I want to fulfill your desire. உம்முடைய மன விருப்பத்தை நான் நிறைவாக்க வேண்டும். Lord, I want to walk under the anointing of your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திற்கு கீழாய் நான் நடக்க விரும்புகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. Start to worship the Lord. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவன் நாமத்தை in the name of powerfully. Hallelujah, hallelujah, powerfully. hallelujah. With the anointing of God. தேவனுடைய அபிஷேகம். Anointing of God. தேவனுடைய The அபிஷேகம். touch of God. தேவனுடைய தொடுதல். The hand of the Lord is coming upon you. தேவனுடைய கரம் உங்கள் மேல் வருகிறது. God is going to hold you. தேவன் உங்களை பிடிக்க போகிறார். You are going to experience. இன்னைக்கு நீங்க அனுபவிக்க You are போறீங்க. going to experience right now. இப்பொழுது அனுபவிக்க Oh, போகிறீங்க. you are going to experience right now. இப்பொழுது அனுபவிக்க The போகிறீங்க. fire of God. தேவனுடைய அக்கினி. 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 Let it fall. இப்பொழுதே ஊற்றப்படட்டும். Let it fall. இப்பொழுதே ஊற்றப்படட்டும். Let it fall right now. ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Mighty way. இயேசுவின் நாமத்தினாலே. Mighty way. வல்லமையான வழி. Oh, mighty way. வல்லமையான வழி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Rabana radana rakaba shagana. ஷகோரோபரி பரண மரக்கரியாரப. Hallelujah, hallelujah, hallelujah. I am guided by the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் என்னை to நடத்துகிறார். cast out the devils, all the hindrance that stand against the open door for you and for your family and for the church. சபைக்கும் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாய் நிற்கிற பிசாசை அசுத்தாவிகளை விரட்டும்படியாக ஆவியானவர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். These cities, you are going to hold these cities. இந்த பட்டணத்தை உங்களுக்குரியதாய் நீங்கள் மாற்ற I போகிறீர்கள். see, oh, the people coming full of this sanctuary, worshiping the Lord in the glorious way. இந்த சபை நிறைவான ஆத்துமாக்களையும் நிறைவானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். The Lord says, more than 60 families will be added into the church in this year. இந்த ஆண்டிலே 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சபையிலே இணைக்கப்படும் என்று தேவ ஆவியானவர் If you சொல்லுகிறார். believe, say hallelujah. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். Some miracle is going to take place. சில அற்புதங்கள் இங்கே நடைபெற போகிறது. Oh, some cancers are going to be healed. இங்கே சில கேன்சர்கள் சுகமாக போகிறது. Many people are going to run into here for the deliverance. அநேக ஜனங்கள் விடுதலைக்காய் சபையை நோக்கி ஓடி வர போகிறார்கள். Oh, God is working. தேவன் கிரியை The செய்கிறார். hand of the Lord is moving. தேவனுடைய கரம் செயல்படுகிறது. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. The name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus. இயேசுவின் In நாமத்தினாலே. the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Healing. சுகம். Healing. சுகம். Deliverance. விடுதலை. Oh, the blessings. ஆசீர்வாதங்கள். We are going to say, pronounce against the power and the principalities of this city
and of the strongholds. இந்த வேளையிலே நாம் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த தேசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறோம். I will say first time, when I will say first time, you say amen. நான் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து ஆமென் என்று சொல்லணும். And the second also you have to say amen. மூன்றாவது முறை சொல்லும்போதும் அப்படியே என் வார்த்தைகளை கேட்டு ஆமென் என்று சொல்லணும். And the thirdly, மூன்றாவது தடவை in the anointing, அந்த அபிஷேகம் நிறையப்பட்டவர் you will worship. நீங்க அப்படியே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க போகிறோம். third time. மூன்றாவது முறை தான் அதை செய்ய போகிறோம். And that time you will be released from the devil. அப்பொழுது தேவன் எல்லா பிசாசின் கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். Many hindrances will be taken away. உங்களுக்கு தடையா நிற்கிற தடைகள் மாற்றப்படும். Are you ready? எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready for that? ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready for that? ஆயத்தமா இருக்கீங்களா? In the name of Jesus, I rebuke all the satanic power of this city against thy people and against the church. இந்த சபைக்கும் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆமென். In the name of Jesus, we come against all the power of the devil that ruling the houses and the cities. இந்த சபைக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். Amen. In the name of Jesus, we come together against the power of the devil that stand against the blessing of the kingdom of God and of the people. இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் திறந்த வாசலுக்கும் முன்பதாய் நிற்கிற எல்லா சத்துருவினுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுப்போம். Powerfully. Victory! 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 Victory!